சென்னை நீலாங்கரையில் விஜயின் பிறந்தநாள் விழாவில் விபரீதம் ஏற்பட்டிருக்கிறது. சிறுவனின் கையில் தீ பற்றியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக புறநகர் மாவட்ட தலைவர் சரவணன் சாகச நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருந்த நிலையில் சிறுவனின் கையில் தீ பற்றியிருக்கிறது. நடிகர் விஜய் பிறந்தநாள் விழாவையொட்டி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் சாகச நிகழ்ச்சியில் ஈடுபட்டிருந்த சிறுவனின் கையில் தீ பற்றியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சாந்தகுமார் இணைந்திருக்கிறார். சாந்தகுமார், என்ன நடந்தது? விவரங்களை சொல்லுங்க. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை நீலாங்கரை பகுதியில் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தமிழக வெற்றிக் கழக தலைவரின் பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியினை சென்னை புறநகர் மாவட்ட தலைவர் சரவணன் ஏற்பாடு செய்திருந்தார். அவரது தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியின் போது இந்த சிறுவர்களை வைத்து ஒரு சாகச நிகழ்ச்சி ஏற்பாடு செய்தனர். அது என்னவென்றால், இந்த ஓடுகளை தீப்பற்ற வைத்து அதை கைகளால் உடைப்பது போன்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தனர். அந்த நிகழ்வின் போது அந்த சிறுவன் அந்த கைகளால் அந்த ஓட்டினை உடைக்கும் போது அந்த ஓட்டின் மீது பெட்ரோல் ஊட்டியிருந்தனர். இந்த தீயானது அந்த சிறுவனின் கையில் பற்றிக் கொண்டது. இது எதிர்பாராத விதமாக நடந்ததால் இதனை அணைப்பதற்காக அருகில் இருந்தவர்கள் முயற்சி செய்த போது அவர்களின் கைகளிலும் இந்த தீக்காயம் ஏற்பட்டது. குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய பலி எண்ணிக்கை அதிகமானவர்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேரில் சென்று பார்வையிட்டு அங்கு சென்று உதவிகளை மேற்கொள்ள வேண்டும். தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் என்ற உத்தரவை நேற்று பிறப்பித்திருந்ததாக தகவல்கள் வெளியானது. இந்த நிலையில் தற்பொழுது இதுபோன்ற நிகழ்ச்சிகளை தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் முன்னெடுத்திருப்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த சிறுவனை தற்பொழுது சிறுவனும் அந்த அவரை காப்பாற்ற முயன்ற நபருக்கு ஏற்பட்ட தீ விபத்தை அவர்களை சிகிச்சைக்காக அருகில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நம்மோடு பேசுவதற்காக கராத்தே வீரர் ஹுசைனி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. தற்போது விஜயின் பிறந்தநாள் விழாவின் கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட ஒரு சிறுவன் சாகசம் செய்வதற்காக நடந்த ஒரு நிகழ்வில் அவருக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கிறது. இது போன்ற சாகச நிகழ்வு செய்யும் போது அங்கு என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்க வேண்டும்? எப்பவுமே இந்த கராத்தே நம்ம பண்ணும் பொழுது நான் ஆக்சுவலா 1991 என்னோட உடம்புல 140 லிட்டர் பெட்ரோல் ஊற்றி என்னை கொளுத்துனாங்க. கொளுத்தி 30 வினாடிகள் உயிரோடு இருந்து வெளியே வந்தேன். ஆனா இது கொஞ்சம் 10 நாளைக்கு அப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இன்னொருத்தர் பண்ணி அவர் இறந்து போயிட்டாரு. ஸோ எப்பவுமே பண்றதுக்கு முன்னாடி பக்கத்துல நம்பர் 1 தேர்ச்சி பெற்ற பயிற்சியாளர்கள் இருக்கணும். தட் இஸ் நம்பர் 1. நம்பர் 2, தீயை பத்தி ஏதாவது பண்றதா இருந்தால் அந்த ஃபயர் வைக்கிறது ரொம்ப அளவு கம்மியாகவும் இருக்கணும். அதை அணைக்கிறதுக்காக நமக்கு பக்கத்துல துணி, பெரிய சாக்கு துணியோ இல்லாட்டி அந்த மண்ணுன்பாங்க, அந்த மண்ணை எப்பவுமே பக்கத்துல இருக்கணும். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் கையில இருக்கிற சின்ன சின்ன ஃபயர் எக்ஸ்டிங்விஷர்லாம் அங்கே வச்சிருக்கோம். அந்த மாதிரி ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் எப்பவுமே ஃபயர் வச்சு பண்ணும்போது குட்டி ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் பக்கத்துல ஒரு பெரிய சாக்கு அண்ட் மணல் எப்பவுமே வச்சுதான் அந்த கராத்தே நிகழ்ச்சிகள் பண்ணணும். அது பண்ணவே கூடாது. அது போக ஜெல்னு சொல்லுவாங்க, வாட்டர் ஜெல்னு. இந்த வாட்டர் ஜெல்ங்கிறது என்னன்னா, நமக்கு அது ஃபயர் ஆச்சுன்னா அது கையில போட்டோம்னா உடனே அணைஞ்சிடும். இந்த வாட்டர் ஜெல்ல நம்ம கொஞ்சம் கையில முன்னாடி தடவிட்டு கூட அது பெட்ரோல் வச்சு பண்ணும்போது அது பண்ணான்னா அது கையில ஃபயர் ஆகவே ஆகாது. இந்த சேஃப்டி மெஷர்ஸ் பண்ணாம எக்காரணமும் கொண்டும் கராத்தே வீரர்களோ சிறுவர்களோ இந்த மாதிரி இதுல ஈடுபடக்கூடாது. சிறுவர்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபடுவது கராத்தேயில் இருக்கும் ஒன்றா சார்? இல்ல கராத்தேயில் என்னன்னா, இப்போ ஒருத்தர் இவ்வளவு அடிச்சா இவ்வளவு பவர் வரும்னு ஒரு ஆளை அடிச்சு காமிக்க முடியாது. ஸோ அது ஆளை அடிச்சு காமிக்க முடியாததுனால எவ்வளவு பவர் இருக்குங்கிற பண்றதுக்கு அந்த ஓடுகளை உடைச்சு காமிப்பாங்க. இந்த ஓடை மட்டும் உடைச்சா நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் அதில் கொஞ்சம் பெட்ரோல் ஊற்றி அதை உடைச்சு லுக்கு நல்லா இருக்கணும்னு பண்ணுவோம். பட் இப்போ காலகாலத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா அது சும்மா ஷோக்காகவே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப தவறு. ஆக்சுவலா இதை ஸ்டார்ட் பண்ணதே ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான். இந்த மாதிரி ஓடுகளை உடைக்கிறதோ இல்லை கையில மேல கார் ஏற்றுறது. இப்போ விஜயோட கையில கூட அந்த கார் ஏற்றுறதுக்கு அவர் ப்ராப்பரா பயிற்சி பண்ணி தான் பண்ணாரு. முத பவன் கல்யாணம் தான் பண்ணாரு. ஆனா பவன் கல்யாண் என்கிட்ட 1 வருஷம் இருந்து ட்ரெயின் பண்ணி தான் பண்ணாரு. ஸோ ட்ரைனிங் பண்ணாம இப்ப விஜயே அவர் ட்ரெயின் பண்ணாம பண்ணவே இல்லை. அவரோட கையில உண்மையிலே கார் ஏறுச்சு. அது பண்றதுக்காக ஏறதால 6 மாதம் பயிற்சி எடுத்து தான் பண்ணாங்க. ஸோ யார் பண்றதா இருந்தாலும் தன்னுடைய வலிமையை காண்பிப்பதற்காக சில விஷயங்களை பண்ணும். இது போன்ற சாகச நிகழ்வுகள் செய்யும் போது முறையான பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் தேர்ச்சி பெற்ற பயிற்றுனர் பக்கத்தில் இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கீங்க. இணைப்பில் தங்களின் விரிவான கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு ஹுசைனி. சாந்தகுமார், தங்களுக்கும் நன்றி.